Next, singular matrix and non-singular matrix. Plus 2 students already உங்களுக்கு 11th நீங்க படிச்சிருப்பீங்க. What is meant by singular matrix and non-singular matrix? Singular matrix, a square matrix A is said to be a singular matrix if the value of its determinant is equal to 0. எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வருதோ அந்த மேட்ரிக்ஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் ஏ 2 3 4 6 இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் எழுதிட்டு வெர்டிக்கல் லைனில் எழுதணும். 2 3 4 6. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த டவுன்வர்ட் மல்டிப்ளிகேஷன் வந்து அப்வர்ட் மல்டிப்ளிகேஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும். 2 into 6 12, 4 into 3 12, சப்ட்ராக்ட் பண்ணால் 12 minus 12 0. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ். எதனால? இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சு. ஒரு 3/3 எடுக்கலாம். Matrix B, first row 1 2 3, second row 0 1 5, third row 2 2 4 6, 2 4 6. இப்போ அது சிங்குலரா நாட் சிங்குலரா அப்படின்னு டிசைட் பண்ணுறது யாருன்னா the value of the determinant. அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் அந்த மேட்ரிக்ஸ் சிங்குலரா நாட் சிங்குலரான்னு டிசைட் பண்ணோம். அப்போ டிட்டர்மினன்ட் பி 1 into 1 into 6 minus 4 into 5 20 minus 2 into 0 into 6 0 minus 2 into 5 10 plus 3 into 4 into 0 0 into 4 0 0 minus 2 0 minus 2. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணு இஸ் ஈக்குவல் டு 6 minus 20 minus 14 into 1 minus 14. இது வந்து minus 20, இது வந்து plus 20 இது plus 3 into minus 2 minus 6. இப்போ minus 14 minus 6 minus 20 plus 20 0. இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ வாட் இஸ் a singular matrix? If the value of the determinant is 0, then the square matrix is said to be a singular matrix. Next one, not singular matrix. A square matrix capital A is said to be a non-singular matrix if the value of its determinant is not equal to 0. எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குதோ அந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். தட் இஸ் டிட்டர்மினன்ட் A நாட் ஈக்குவல் டு 0. ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் A -5 3 1 -1. இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இது 2/2 மேட்ரிக்ஸ். இதோட எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் A போட்டு இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ டிட்டர்மினன்ட் எழுதணும் -5 -3 1 -1. இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் டவுன்வர்ட் மல்டிப்ளிகேஷன் வந்து அப்வர்ட் மல்டிப்ளிகேஷனை மைனஸ் பண்ணணும். -5 into -1 5, 1 into 3 3 minus 3 2 not equal to 0. Therefore not equal to 0, this matrix is a non-singular matrix. For 3/3 matrix C 1 0 0 2 2 3 1 5 1 1 5 1 1. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 into 3 minus 1 0 into 2 minus 5
2 minus 5 plus 0 into 2 minus 15. 2 minus 15. இப்போ பாரு 2 minus 15. Oh, 1 3 minus 1 2 2 1 into 2 plus இது 0 into 0 இது 0 into minus 0 into இதுவும் 0 into 0. இப்போ பார்த்தா 2 minus 0 is answer 2 not equal to 0. Therefore it is a non-singular matrix. When a square matrix is said to be a non-singular matrix if the value of its determinant is not equal to 0. Non-singular matrix very very useful for finding inverse of a matrix. Minors of a matrix. Let A be a square matrix of order n, then the minor capital Mij of the element small a ij of the matrix A is the determinant of the square submatrix of order n minus 1 obtained by deleting the ith row and jth column of the matrix A. அப்படி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்லாம் சொல்லி தரேன் எப்படி மைனார் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A is a matrix of order 2 by 2 3 minus 3 1. இது ஒரு 2 by 3 மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் 4 எலிமெண்ட் இருக்கு. 1 2 3 4 எலிமெண்ட் இருக்கு. இந்த மேட்ரிக்ஸில் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு மைனார் இருக்கு. அப்போ மைனார் ஆஃப் Aij, minor of small aij is denoted by capital Mij. Aij na அது எலிமெண்ட் present in ith row and jth column. அதோட மைனார் எப்படி டெனோட் பண்ணா Mij. இங்க ij னா இங்க ij, இங்க aij னா எலிமெண்ட், Mij னா இந்த எலிமெண்டோட மைனார். இப்போ minor of A11 is M11. Minor of A12 is M12 and so on. அப்படியே போட்டுக்கலாம். இப்போ minor of 2 னா M11. Minor of M11 is இப்போ minor of M11 னா இந்த 2 தான் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கு. அந்த 2 இருக்கிற ரோவையும் காலத்தையும் மறைச்சிட்டு அதான் டெலீட்டிங். டெலீட் பண்ணிட்டா நமக்கு 1ன்னு ஒரு எலிமெண்ட் கிடைக்குது. இது வந்து 1 by 1 டிட்டர்மினன்ட். ஏன்னா இதோட ஆர்டர் வந்து 2 by 2. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாரு n minus 1 டிட்டர்மினன்ட். அப்போ 2 minus 1 1. அப்போ ஒரு ரோ ஒரு காலம் இருக்கிற டிட்டர்மினன்ட் கிடைக்கும். அப்போ 1 by 1 டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து 1 தான் இன்க்ளூடிங் சைன். therefore the minor of 1 1 is 1. minor of M12. M12 னா ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம். இந்த எலிமெண்டோட மைனார் வேணும்னா இந்த எலிமெண்ட் இருக்கிற ரோ இந்த எலிமெண்ட் இருக்கிற காலத்தை மறைச்சிட்டோம்னா நமக்கு -3 கிடைக்குது. மைனர் ஆஃப் M21. M21 னா செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம். அது இருக்கிற ரோ அது இருக்கிற காலம் மறைச்சிட்டேன், எனக்கு என்ன கிடைக்குது 3. அதுதான் 3. மைனர் ஆஃப் M22 is மைனர் ஆஃப் M2 னா செகண்ட் ரோ செகண்ட் காலம். செகண்ட் ரோ செகண்ட் காலம். இது இருக்கிற ரோவையும் இப்படி மறைச்சிட்டோம்னா 2. இது 2. இப்போ வேற ஒன்றும் இல்லை, மைனார் கிடைக்கணும்னா 2க்கு மைனார் வேணுமா ஆப்போசிட் எலிமெண்ட் 1. மைனார் 3 வேணுமா ஆப்போசிட் எலிமெண்ட் -3. மைனார் -3 வேணுமா ஆப்போசிட் எலிமெண்ட் 3. மைனார் 1 வேணுமா ஆப்போசிட் எலிமெண்ட் 2. இது 2 by 2க்கு ஈஸியாக இருக்கும். இப்படி தான் ஒரு 2 by 2 டிட்டர்மினன்ட்டோட மைனார் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு 3 by 3 2 by 2 மேட்ரிக்ஸோட மைனார் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஹவு டு ஃபைண்ட் 3 by 3 மேட்ரிக்ஸோட மைனார் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ 3 by 3 இப்போ மேட்ரிக்ஸ் A 1 2 3 -1 5 7 8 0 2. இது வந்து ஒரு 3 by 3 மேட்ரிக்ஸ். இந்த 3 by 3 மேட்ரிக்ஸ்ல 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதோட ஆர்டர்னா 3 by 3. எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு? 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ ஹவு மெனி மைனார்? 9 மைனார். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு மைனார் இருக்கு.
இப்போ எனக்கு M11 M11 என்ன? இந்த ஒன்னோட மைனர். இந்த N1னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். M11 இந்த ஒன்னோட மைனர். இப்போ இந்த ஒன்னோட மைனர் என்னன்னா இந்த இருக்கிற ரோ காலத்தை ஃபர்ஸ்ட்டேன் இதையும் மறைச்சிட்டேன். எங்களுக்கு பாரு 5702 ஒரு 2/2 டிட்டர்மினன்ட் கிடைக்குதா? ஏன் 2/2 டிட்டர்மினன்ட் கிடைக்குது? 3/3 இங்கே n-1. அப்போ 3லேருந்து 1 போச்சுன்னா 2. அப்போ 3/3 டிட்டர்மினன்ட் கிடைச்சுன்னா உனக்கு ஒரு 2/2 டிட்டர்மினன்ட் கிடைக்குது. அப்போ 5702 இது டிட்டர்மினன்ட். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 10 minus 0 அப்போ 10 தான். அப்போ அந்த மைனர் ஆஃப் 1 இஸ் 10. அது மாதிரி M12 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இது. அப்போ இதுவும் இதையும் பண்ணிக்கிட்டா 2/2 டிட்டர்மினன்ட் கிடைக்கும். -1782 இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா -2 -56 -58 தான் இந்த இதோட மைனர். இப்போ M13 அப்படின்னு என்ன? அந்த எலிமெண்ட் இருக்கிற ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கணும். இப்போ இது ரோ மறைச்சிட்டேன். இப்போ காலம் மறைச்சிட்டேன். காலம் மறைக்கல என்ன இருக்கு? ஒரு 2/2 டிட்டர்மினன்ட் இருக்குது. -1580 இப்போ இந்த 2/2 டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண -1 × 0 -40. அப்போ -40 தான் இந்த எலிமெண்ட்டோட மைனர். இப்போ எனக்கு M21னா செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் கால்னா இந்த எலிமெண்ட்டோட மைனர். இந்த எலிமெண்ட்டோட மைனர் என்ன? இந்த ரோவை மறைச்சிரு, இந்த காலத்தையும் மறைச்சிரு. 2302 இதை எக்ஸ்பேண்ட் பண்ணு. 4 -0 4 M22னா செகண்ட் ரோ செகண்ட் காலம். இதுனா இதையும் மறைச்சிட்டேன்னா எனக்கு 1382 அதுதான் 2 × 2 2 -24 -22 தான் இதோட மைனர். M23னா இந்த எலிமெண்ட்டோட மைனர். அப்போ அது இருக்கிற ரோவையும் இதையும் மறைச்சிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க? 1280 இதை 0 -16 தான் இந்த எலிமெண்ட்டோட மைனர். இப்போ A31 ஏடா இல்லை M31னா தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் கால் இந்த எலிமெண்ட்டோட மைனர். இந்த எலிமெண்ட்டோட மைனர் என்னன்னா இதையும் மறைச்சிட்டேன். எனக்கு 2357 கிடைக்கும். 2357 இப்போ 2 × 7 14 -15 -1 is the minor. M32னா செகண்ட் ரோ தேர்ட் ரோ செகண்ட் காலம். M3னா தேர்ட் ரோ செகண்ட் காலம் மறைச்சாச்சு. இப்போ 13 -17 இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா 7 -3 + 3 10 தான் இதோட டிட்டர்மினன்ட். லாஸ்ட் M33 இந்த மைனர்னா இந்த இருக்க ரோவன் காலம் மறைச்சிட்டேன். என்ன கிடைக்குது? 12 -15 இது 1 × 5 -2 -2 + 2 + 7 இப்படி தான் we can find the minors of a 2/2 determinant 2/2 matrix. ஒரு 2/2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் மைனர் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு 3/3 மேட்ரிக்ஸோட மைனர் கண்டுபிடிக்கணும். That's how you have to find the minors of the elements of a 2/2 matrix and the minors of the elements of a 3/3 matrix. Cofactors. So cofactors என்னன்னு we are going to learn. Let A be a square matrix of order n. Then the cofactor of the element small aij of the matrix capital A is denoted by Cij or capital Aij. Cij னு சொல்லலாம்,
கேபிட்டல் ஏஐஜே இது சொல்லலாம். And it is equal to -1 the whole power I plus j into mij. -1 the whole power I plus j into mij, where mij is the minor of the element aij of the matrix A. Cofactor is nothing but signed minor. ஆல்ரெடி நம்ம மைனார் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிட்டோம். அப்போ மைனாருக்கு சைன் கிடையாது. மைனருக்கு சைன் நம்ம பார்க்க மாட்டோம், ஆனால் கோஃபேக்டருக்கு கட்டாயம் சைன் பார்க்கணும். தட் இஸ் வை மைனர் கோஃபேக்டர் இஸ் நோன் அஸ் சைன்டு மைனர். therefore capital Aij or Cij is equal to -1 the whole power I plus j into mij. இப்போ I plus j வந்து ஐனா ரோ ஜேனா காலம். இப்போ எந்த ரோவில் இருக்குது எந்த காலத்தில் இருக்குது அப்படி ரெண்டையும் ஆட் பண்ணி ஈவன் நம்பர் வந்தால் ப்ளஸ் வரும், ஆட் நம்பர் வந்தால் மைனஸ் வரும். இப்போ கோஃபேக்டர் ஆஃப் ஏஐஜே இஸ் ஸ்மால் ஏஐஜே இஸ் கேபிட்டல் ஏஐஜே ஆர் சிஐஜே. அதே மாதிரி கோஃபேக்டர் ஆஃப் A11 is capital A11 or C11. capital AIJ சொல்லலாம், CIJ சொல்லலாம். அதே மாதிரி கோஃபேக்டர் ஆஃப் A12 is capital A12 or C12. likewise கோஃபேக்டர் ஆஃப் A13 A11 னா 10 ரோ ஃபர்ஸ்ட் காலம், A12 னா 10 ரோ செகண்ட் காலம், A13 னா 10 ரோ தேர்ட் காலம் is capital A13 or C13. அப்புறம் டாட் சிமிலர் வேஸ் எழுதிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ A B C D இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ், இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ இதோட மைனர் அப்படின்னா A ஓட மைனரா D, B ஓட மைனரா C, B ஓட மைனரா C, C ஓட மைனரா D, B, அப்புறம் D ஓட மைனரா A. அப்போ மைனர்னா என்ன பண்ணுறோம், நேராக ஆப்போசிட் எழுதுறோம், சைனே பார்க்க மாட்டேங்கிறோம். இப்போ இது வந்து A11, இது என்ன பிளேஸில் இருக்குது, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தில் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலத்தில் இருக்குது A12ல். இது செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தில் இருக்குது, A21ல் இருக்குது. இது செகண்ட் ரோ செகண்ட் காலத்தில் இருக்குது. அப்போ 1i 1j 1i 2j 2 வந்து i 1 வந்து j 2i 2j இது ij. இப்போ சைன் என்ன பார்க்குறதுனா i j ஆட் பண்ணும். இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு சைன் என்ன அப்படி பார்க்கணும்னா -1 இது 1 1 1 + 1 2, அப்போ -1 the whole square 2, அப்போ -1 the whole square 2 இல்லை, -1 the whole square +1, அப்போ பாசிட்டிவ்னால இந்த எலிமெண்ட்டுக்கு சைன் ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல ப்ளஸ்ஸு. இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு என்ன சைனு A12 1 + 2 3, அப்போ -1 the whole power 3 அப்படின்னா மைனஸ், இப்போ மைனஸ்னா -1 மைனஸ். இங்கே A21 ஆட் நம்பர், ரெண்டையும் ஆட் பண்ணால் ஆட் நம்பர், அப்போ மைனஸ். இது 2 ஆட் பண்ணால் ப்ளஸ், அப்போ ஈவன் நம்பர், அப்புறம் ப்ளஸ். அதனால தான் 2/2க்கு சைன் வந்து ப்ளஸ் மைனஸ் இதுதான் சைன் ஃபார் 2/2, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். நல்லா ஞாபகம். இப்போ எனக்கு A11னா மைனர் ஆஃப் த எலிமெண்ட் ப்ரெசன்ட் இன் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அப்போ என்னது பாசிட்டிவ் -1 the whole power I plus j னா 1 ப்ளஸ்ஸு, அதனால் ப்ளஸ்ஸுக்குனா ப்ளஸ் போட வேண்டாம், அது ஆப்போசிட் எலிமெண்ட் D. இப்போ A12 ஓட மைனர் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், B ஓட மைனர் வேணுமா, B ஓட மைனர் வேணும்னா என்ன பண்ணணும், B ஓட கோஃபேக்டர் வேணும்னா என்ன பண்ணணும், B ஓட மைனர் வந்து C, ஆனால் சைன் என்ன 1 2 ஆட் பண்ணால் 3, அப்போ நெகட்டிவ், அப்போ மைனஸ் C. A21ஓட கோஃபேக்டர்
A21 ஓட கோஃபேக்டர்னா இதுக்கு பாரு சைன் மைனஸ் ஆப்போசிட் எலிமெண்ட் B மைனஸ் B. A22 அப்படின்னா செகண்ட் ரோ செகண்ட் காலம் இதுக்கு பாரு 2 2 ஆட் பண்ணா ப்ளஸ் அப்போ ப்ளஸ் ஆப்போசிட் எலிமெண்ட் A. இப்படி தான் ஒரு 2/2 மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். போடுறதோட மைனர் கண்டுபிடிக்கலாம், எந்த சைனுமே நம்ம பார்க்கல, ஆனால் கோஃபேக்டருக்கு சைன் பார்க்கணும். அதனால தான் கோஃபேக்டர் இஸ் நோன் அஸ் சைன்டு மைனார். இது சைன் மைனார். இப்போ ஒரு 3/3 மேட்ரிக்ஸுக்கு போட்டு காமிக்கிறேன். 1 4 -3 2 0 5 4 3 2. இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்கு? இவங்க 9 எலிமெண்ட்ஸ். அப்போ 9 எலிமெண்ட்ஸுக்கு 9 மைனார் இருக்க மாதிரி 9 கோஃபேக்டர்ஸும் இருக்கு. அப்போ முதல் சைன் பார்க்கணும். சைன் பார்த்தா இது A11 பிளேஸ். அப்போ 1 + 1 2 ஈவன், அப்போ ப்ளஸ். இது 21 A21 பிளேஸ். 2 + 1 3 3னா ஆர், அப்போ மைனஸ். இது A13 13னா 4 ஆட் பண்ணா 4 ஈவன், அப்போ ப்ளஸ். இது 21 3 மைனஸ். 22 4 ஈவன் ப்ளஸ். 23 A23 அப்போ 2 + 3 5 5னா மைனஸ். அதே மாதிரி A31 31னா 4 ப்ளஸ். இது 32 5 மைனஸ். இது 33 6 ஈவன் ப்ளஸ். இதுதான் சைன். இதுதான் 3/3க்கு 3/3 மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டரோட சைன் இதுதான். என்னன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். 5 எலிமெண்ட்ஸுக்கு ப்ளஸ் வரும், 4 எலிமெண்ட்டுக்கு சைன் வரும். ஆல் த கார்னர்ஸ் அண்ட் சென்டர் ப்ளஸ், ஆல் த மிடில்ஸ் ஆர் மைனஸ், ஆல் த மிடில்ஸ் ஆர் மைனஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள். இப்போ A11ஓட கோஃபேக்டர் என்னன்னா கேபிட்டல் A11 போட்டுட்டு என்ன பண்ணோம், ஒரு 2/2 டிட்டர்மினன்ட் கிடைக்கும். என்னது மைனார் கண்டுபிடிச்ச மாதிரியே இதை மறைச்சிக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும்? 0.32 0.32. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணு. ஏன்னா இங்கே ப்ளஸ் ஏன்னா ப்ளஸுக்கு ப்ளஸ் போடலை. 0 × 2 0 0 -15. இப்போ -15 is the cofactor of the element A11. இப்போ A12க்கு மைனார் A12 பாரு 1 + 2 3, அப்போ இங்கே மைனஸ் போட்டுருங்க, இங்கே மைனஸ். இப்போ A12னா இந்த எலிமெண்ட், இந்த எலிமெண்ட் இருக்கிற காலத்தை விட்டா 2542 2542. இப்போ இந்த இது பண்ணால் மைனஸ் பாரு, இங்கே மைனஸ் இருக்கு. 2 × 2 4 4 -20 = இது ஒரு -60, இங்கே ஒரு மைனஸ் இருக்குனால +60. இப்போ A13 1 + 3 ஈவன், அப்போ ப்ளஸ்க்கு போட வேண்டாம். இப்போ 13னா இந்த எலிமெண்ட் மைனர். இதுனா இந்த ரோவை காலம் விட்டுனா 0 2043 2043. இப்போ 2 × 6 6 -0 6 தான் மைனார். இப்போ A21 என்ன செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இப்போ 21 வந்து ஆடுனா மைனஸ், அப்போ இங்கே மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் போட்டுட்டு 21 இந்த எலிமெண்ட் பண்ணால் இதுவும் இதையும் மறைச்சிக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும்? 4 - 3 32 4 - 3 32. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 4 × 2 8 -3 -9 minus of -9 plus 9 70. A22 2 + 2 பாசிட்டிவ். இப்போ இருக்கு இது என்னன்னா 1 - 3 4 2 1 - 3 4 2 1 - 3 4 2. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா 1 × 2 2 minus of -12 plus 12 is equal to 14 is equal to 14. இப்போ A23 னா மைனஸ். ஏன் மைனஸ்? 2 3 ஆர் 2 + 3 ஆர் மைனஸ். 2 3 னா இந்த எலிமெண்ட், இந்த எலிமெண்ட்னா இந்த ரோவையும் இந்த காலத்தை விட்டுட்டா 1443 1443. அப்போ பாருங்க இங்க மைனஸ் இருக்கு முன்னாடி. 1 × 3 3 3 - 16
மைனஸ் 13 இங்கே ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 13 இது A21 A21 A23 சாரி அடுத்தது A31 A31 3 + 1 ஆடு இது ரெண்டும் 3 + 1 ஈவன் அப்போ ப்ளஸ்ஸு 31 இந்த எலிமெண்ட் இது மாற்றிக்கிட்டா 4 - 3 0 5 0 5 அப்போ 4 × 5 20 20 - 0 20 இப்போ A32 மைனஸ் A32 மைனஸ் மைனஸ் 3 + 2 ஆடுனா மைனஸ் மைனஸ்னா இதுக்கு A32 இது இருக்க ரோவையும் இது கலந்து விடனா 1 - 3 2 5 1 - 3 2 5 அப்போ 1 × 5 5 மைனஸ் விட்டுட்டோம் மைனஸ் இன்ட்டு 5 -6 -6 + 6 -11 அதே மாதிரி A33க்கு இங்கே போகிறேன் A33 பாசிட்டிவ் A33 இந்த எலிமெண்ட் இதுக்கு ரோ விட்டுட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க 1420 இப்போ இது மட்டும் பண்ணால் 1 × 0 0 0 - 8 -8 இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் ஒரு 2/2 மேட்ரிக்ஸோட மைனர் கோஃபேக்டரும் ஒரு 3/3 மேட்ரிக்ஸோட கோஃபேக்டரும் கண்டுபிடிக்கணும்